பிரச்சாரத்தின் அப்போ சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிடிவி வந்து நேர்காணல் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நாம் தமிழர் வரைவு அறிக்கை வெளியான பிறகு மிகப்பெரிய அளவு பேசும் பொருளாச்சு. அந்த ஹைப் வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த சீமானுடைய பிரச்சாரம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் புறக்கணிச்சாங்க. அது நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். முக்கியமான நபர் நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான நபர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஊடகங்கள் இருட்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. மாநாட்டுடைய நாம் தமிழர் மாநாட்டையே இருட்டடி பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஊடகங்கள் அவ்வளோ ஊடகம் வந்தீங்களே பராமரிச்சு எவனும் போடவே இல்லை. அதுவும் நடந்தது. ஏன்னா இது ஒரு ஏழை மக்களுக்கான ஒரு எளிய கட்சி. இது அப்படி ஒரு பார்வை இருக்க தான் செய்யுது. இது வந்து அவங்க இயக்க அரசியல் தான். அதான் இந்த கட்சியாக இருந்தால் கூட பார்த்தோன்னா ஒரு இயக்க அரசியல் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த தேர்தல் வெற்றி அடையலன்னு சொன்னால் இப்போ விஜய் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் ஆகும். காக்கா கூட்டம் மாதிரி அப்படியே பறந்துடும். நாம் தமிழர் வந்து வாக்குகளை வந்து பிரிக்கிறாரு சரி அப்படி கொண்டு போயிட்டாங்க. இனி என்னைக்கு வந்த 16 வருஷ உழைப்பும் ஒன்றா சீமான் மாதிரி களத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணத்தில் நீங்கள் முதல்ல யாரெல்லாம் முதலமைச்சர் பதவி வந்து பிரச்சாரம் பண்ணுற அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீமான் தான் முதல்வர். சீமான் விதைக்கிறது சீமானுடைய வேர்வத்துடைய அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலத்துக்கு நிலச்சி நிற்கும். எப்படி இன்றைக்கி வந்து பெரியாருடைய ஆரம்பித்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டு காலம் நிற்குது, 70 ஆண்டு காலம் கலந்துடுச்சு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அசைக்க முடியல. ஆனால் அப்போ இன்னொரு 20-30 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்கன்னா அப்போ 100 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பட்ட அந்த வந்து அந்த விதை நிற்குது இல்லை, ஆலமரமாக நிற்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி சீமான் விதைக்கிறதும் அப்படி தான். அவர் வந்து திராவிட விதைன்னா இது தமிழ் தேசிய விதை. ஆனால் அவர் எளிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ப சேப்பையெல்லாம் நினைக்க முடியாது. விஜய்க்கு ஆதரவாக வெளியிட்ட ஊடகங்கள் விஜய்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து பாத்ரூம் போனார், கக்கூஸ் போனார்னு பேசிட்டு இருக்கிறதா பாருங்க. இந்த ஊடகங்கள்லாம் நிச்சயமாக மதிப்பிடும். ஆக இதுதான் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இது. நாளைய ரிசல்ட்ன்றது வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த ஊடகங்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாளை வந்து தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வருது. போட்டி திமுக அதிமுக இதே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்லாம் வெளியே வருது. எக்ஸிட் போலில் நாம் தமிழரை இது வரைக்கும் பொருத்தி பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இது வரைக்கும் கடந்த தேர்தலில் வந்து நம்ம பார்த்துருக்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசல்ட்ஸை? நாம் தமிழர் எந்த அளவு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதில் வந்து அதிர்ச்சி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். வருத்தம் இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா இந்த வழக்கமாக ஏற்கனவே வந்து இந்த களத்தில் வந்து நீங்கள் உற்று நோக்குனீங்கனாலே இந்த காலத்தை நான் சொன்னது 2021 இந்த காலத்தை 2021 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உள்ள நிலைமை வேறு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றமே இருக்குது. இப்போ இதில் ஆட்சி மாற்றம்னு சொல்கிறாங்க, அது எந்த மாற்றம்ன்றது தெரியல. திராவிடியன் பார்ட்டிஸ் 2 பேருக்குள்ள திராவிட கட்சிகளுக்குள்ள ஆட்சி மாற்றமா அல்லது ரெண்டுமே வேணாம்னு சொல்லிட்டு மூன்றாவது கட்சிக்கான ஆட்சி மாற்றமான்றதே இப்போது சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ ஆட்சி மாற்றம்னா ஒன்று இந்த ஆட்சியில் அடுத்தது அதிமுக ஆட்சியில் இப்படி தான் மாறி இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வேண்டாம், திராவிட கட்சியில் வேணாம், மூன்றாவதாக ஒரு பார்ட்டி வரட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யாராக இருக்கும், நாம் தமிழராக இருக்குமா அல்லது தாவேக்காவா இருக்குமான்ற அந்த கேள்வி இருக்குல்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை தாவேக்கா இல்லைன்னா அந்த மாற்றம் என்பது எங்கே வந்திருக்கணும்? நாம் தமிழுக்கு வந்திருக்கணும். அப்போ இங்கே கெடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் தான். ஸோ இங்கே எதிரிகளால் பிரச்சனை கிடையாது. நாம் தமிழுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகள் எதிரி கட்சிகள் அவங்க ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தடை இல்லை. வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி அடுத்தடுத்து வளர்ச்சி வந்து கடந்து போயிட்டு தான் இருந்தோம். இப்போ இங்கே வந்து டிவிக்கே வந்த பிறகு தான் இந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாற்றமே மாறுது. குறிப்பாக நான் சொல்கிறேன் வந்து நாம் தமிழுக்கு வந்து எதனால் இந்த எக்ஸிட் போலில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணல, நான் கேட்கவே கேட்டேன். நியாயமாக ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து பார்த்திங்கன்னா இருட்டை தள்ளுற மாதிரி நீங்கள் என்ன கேட்டால் பிற மற்றவை போடுறீங்க. தேசிய திணிக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து எல்லாமே நேஷ்னல் மீடியாஸ் எல்லாமே நீங்கள் எந்த காலத்துக்கும் நீங்கள் போகவும் இல்லை, யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை. அப்போ நீங்களாக ஒரு முடிவுக்கு வரீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இல்லைன்ற முடிவுக்கு நீங்களே வரீங்க. அதே ஒரு நடிகன் வந்தான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கக்கூஸ் போனால் கூட பெருசாக போடுறீங்க. இது அரை மணி நேரம் உட்காந்துருந்தார், உள்ள 1 மணி நேரம் உட்காந்துருந்தார் அப்படின்னு போடுறீங்க.
இது நியாயமா இது? அப்போது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கமலஹாசன் வந்தபோது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுதோ அதை விட வந்து தீவிரமான விளைவுகள் தான் ஏற்பட போகுது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டை. அதே சமயத்தில் 2% போயிடுவார், 3% போயிடுவார், 4% போயிடுவார்னு சொல்கிறாங்களே, அதில் இருக்குது, அதில் உடன்பாடு இல்லை. ஒரு 0.5% ஒன்றா சேதாரமாகலாம், இல்லை அந்த 8.5% தக்க வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8% நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருந்து சரண். இந்த தேர்தல் தான் சூப்பரான தேர்தல் நாம் தமிழுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியில்லைன்னா கண்டிப்பாக வந்து 2 மடங்காக இருக்கும். 8% 16% கண்டிப்பாக இருக்கும், உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தையும் திராவிட இயக்கங்களையும் வந்து சிதைக்க வந்தவன். திராவிட இயக்கங்கள் வந்து சிதைக்க வந்தவன், தமிழ் தேசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை தடுக்க வந்தவன். அதுதான் இன்றைக்கி நடக்குது. இதுதான் உள்ளபடியே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ பாஜக ஐடியாலஜியில் வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற வந்து நீங்கள் உற்று நோக்கினா தெரியும் இவன் யார், இவனுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க. அது எப்படி சார் நீங்களே சொல்லுங்கள். இத்தனை வருஷம் களத்தில் இருக்கிறார் சீமான் காட்டாத எதிர்ப்பு அரசியலா? அது திராவிடியன் பார்ட்டிஸாக இருக்கட்டும், ஏன் இதே பிஜேபியை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனித குலத்துக்கே எதிரான சக்தின்னு சொன்னவர் தான். அப்போ அவருக்கு வந்து எந்த பாதுகாப்பும் தரவே இல்லைங்க. எல்லா தரப்புலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேசின பேச்சுக்கள் வந்து எவ்வளோ வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகளாக இருந்தது, அவ்வளோ எதிர்ப்புலாம் இருந்தது. அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவுலாம் கொடுக்கவே இல்லையே. இது ஏ பிரிவு ஏர்லேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லையே. ஆனால் ஒரு நடிகன் வந்த உடனே என்ன கேட்டால் எந்த எதிர்ப்பு அரசியல் கூட பண்ணவே கிடையாது. இது உடனே ஒய் பிரிவு கொடுக்குறீங்க எல்லா வகையிலும். சார் கரூர் சம்பவத்துக்கு கரூரில் தானே சார் வந்து உங்களுக்கு விசாரணை நீங்கள் சென்னையில் கூட பண்ணுங்கள் சார். நீங்கள் தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் கூட பண்ணுங்கள் சார். சென்னையில் சிபிஐ ஆஃபீஸ் இருக்குல்ல சார், ஏங்க கரூர் ஏன் வந்து நீங்கள் டெல்லி கொண்டு போகிறீங்க? ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இதுதான் நான் சொல்கிறேன். அப்போது உச்சபட்சமாக இன்றைக்கி எப்படி வந்து குருமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விட்டு போடுறாரு. குருமூர்த்திக்கும் தமிழ்நாடு அரசியல் சம்மந்தம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் குருமூர்த்தி வந்து ஒரு அரசியல் இடைத்தரகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து நீங்கள் திராவிடியன் ஐடியாலஜி ஸ்டெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவான பேச்சு இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக அது அப்படியே அந்த குரல் துணி மாறி பேசுகிறாங்க எல்லாருமே. வலதுசாரியில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வெற்றியை சிலாகிக்கிறாங்க. நியாயமாக யாருடைய வெற்றியை சிலாகிக்கணும், யாருடைய வெற்றியை ஆதரிக்கணும்? ஏடிஎம்கே, பாஜக, ஏடிஎம்கே. ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி வந்து கேட்டால் இப்போ சொல்கிறாங்க சில பேர் கேட்டால் பிஜேபியே 2ஆக இருக்குங்க. இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லுகிறோம். காங்கிரஸ் 4ஆக இருக்குதுன்னா பிஜேபி 2ஆக இருக்குது. அண்ணாமலை பிஜேபின்னு ஒன்று இருக்குது, நயினார் நாகேந்திரன் பிஜேபின்னு ஒன்று இருக்குது. ஆனால் வந்து மத்தியில் வந்து யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறது தானே வந்து சரியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற வலதுசாரி அமைப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கூறாக இருக்கும். அது நமக்கு அவசியமே இல்லை. அப்படி இதுதான் நல்லது. இருக்கூரில் 4 கூறாக தான் நமக்கு நல்லது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி யாரை தூக்கி பிடிக்கிறீங்க? புதுசாக வந்தோம் தேசிய அளவில். நீங்கள் இப்போது உங்களுக்கு இந்த தேர்தல் அப்போது பிரச்சாரத்தின் அப்போது சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிடிவி வந்து நேர்காணல் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நாம் தமிழ் வரைவு அறிக்கை வெளியான பிறகு மிகப்பெரிய அளவு பேசும் பொருளாச்சு. அந்த ஹைப் வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த சீமானுடைய பிரச்சாரம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் புறக்கணித்தாங்க. அது நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். முக்கியமான நபர், நாம் தமிழ் கட்சியில் முக்கியமான நபர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஊடகங்கள் இருட்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாநாட்டை பார்த்து மிரண்டானு. அதுக்கப்புறம் இந்த வரைவு அறிக்கையை பார்த்து பார்க்கணுன்னா வந்து தேசிய ஊடகங்கள்லாம் வந்து கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பிரச்சாரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அளவு தான் இருந்ததை தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அத்தனை பேரும் வந்து மறைச்சா ஃபுல்லாக வந்து விஜய் 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 விஜய். நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. மாநாட்டுடைய நாம் தமிழ் மாநாட்டையே இருட்டடி பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஊடகங்கள் அவ்வளோ ஊடகம் வந்தீங்களே, படம் முடிச்சிங்க, எவனும் போடவே இல்லை. அதுவும் நடந்தது. ஏன்னா இது ஒரு ஏழை மக்களுக்கான ஒரு எளிய கட்சி. இது அப்படி ஒரு பார்வை இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி என்ன கேட்டால் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையில்லாமல் இவர் வந்து இப்போ நாம் தமிழர் வந்து வாக்குகளை வந்து பிரிக்கிறாரு சரி, அப்படி கொண்டு போயிட்டாங்க. இனி என்னைக்கு வந்த 16 வருஷம் உழைப்பும் ஒன்றா சார். சீமான் மாதிரி களத்தில் இன்றைக்கி பிரச்சார மன்றத்தில் நீங்கள் முதல்ல யாரெல்லாம் முதலமைச்சர் பதவி வந்து பிரச்சாரம் பண்ணுற அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீமான் தான் முதல்வர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் மட்டுமே அவர் பேசியிருக்காரு. 200 இடம்
இந்த பிரச்சாரத்தில் மட்டுமே 200 இடம். 200 பகுதியில் வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா மிருகமா அப்படி வந்து போகிற இடத்துல அத்தனை இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜிக்கணும். அந்த குரல் அப்படி சுதந்திரக்கூடாது. அப்போ எவ்வளோ கடுமையான உழைப்பு, சொல்ல முடியாத உழைப்பு, யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. இதே வெயில் தான் எல்லாருக்கும் படுற வெயில். சீமானுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கூரை போட்டு மேகம் வந்து அப்படியே மூடி வந்து அவருக்கு நிழல் தரப்போதா எல்லாரும். அப்போ 200 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 இடம் வந்து 50 இடம் அவ்வளோதான் அதிகபட்சம். சீமான் மட்டும் 200 பகுதியில். அப்போ எவ்வளோ பெரிய உழைப்பு. அந்த உழைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பலன் கிடைக்கணும். இது குறிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தல் ரிசல்ட்ஸை கருத்தில் கொள்ளாமல் அதர் விஷயங்களை வந்து இப்போ கையில் ஆரம்பித்தான். குறிப்பாக வந்து இணையச்சு பொதுக்குத்ததுக்கான வேலையெல்லாம் நாம் தமிழ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தேர்தல் ரிசல்ட்ஸ் அவங்கள பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இல்லை, அதாவது என்னென்னா எப்போவுமே வந்து அது இயல்பாக எடுத்துப்பாங்க. உங்களுக்கு இது புதுசு. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 70களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியணுங்க, திமுக ஆட்சி எழுத பிறகு 2 முறை வந்து 3 முறை அதிமுக ஆட்சி. முதல் தேர்தலில் தோல்வி அடைந்த டிஎம்கே, அதாவது டிஎம்கே வந்து தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் 2வது முறை வந்து அப்போ வந்து ஒரு முறை ஒரு சீசன் எடுத்துக்கலாம். 2வது முறை அதிமுக. முதல் முறை வந்து நடிகர் யார், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், அந்த ஃபேன் பேஸ்லாம் ஓட்டு போட்டாங்க. அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸு ப்ளஸ் வந்து கட்சியில் கேடர்கள்லாம் வந்து நிறைய பேர் விலகி வந்தாங்கன்றதுனால டிஎம்கேலேருந்து அவங்க வாக்களித்தாங்க. சிஎம் ஆகிட்டார் முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் வந்து நின்னார். சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். மதிய உணவு தேவையில்லை இனிமேல் வந்து சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சு ஒரு உணவு, இதுதான் உண்மையான சத்துணவுன்னு போட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்று கொடுத்தாரு. அதாவது கேட்டால் விதவைகளுக்கு பென்ஷன் ஸ்கீம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கொண்டு வந்தாங்க. யாருன்னா ஏடிஎம்கே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை பிள்ளைகளுக்கு வந்து செருப்பு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி இருக்கும்போது எப்படி கண்ணாடி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு ஸ்கீம். ஸோ இலவச ஸ்கீம் அப்போவே ஆரம்பிச்சாச்சு. எம்ஜிஆர் கிட்ட தான் ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அப்போது இதுதான் தொடக்கம். அதுக்கு பிறகு வந்து 2வது முறை. 3வது முறை எப்படின்னு நான் கேட்டேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நின்று இருக்காது. 3வது முறை எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொன்னார் கேட்டால் வந்து ஆட்சிக்கு வந்தால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் முட்டையோட சத்துணவுன்னு சொல்லி சொன்னார். உண்மையான சத்துணவு தான் சொல்லி சொன்னார். ஆனால் 3வது முறை என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சிக்காயிட்டார், ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டார். அந்த அனுதாபாலை என்னாச்சுன்னு கேட்டால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு அந்த சர்ச்சையோட பக்கம் ஓடும்போது கேட்டால் 3வது அனுதாபாலை. உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும். நான் அது அந்த 3 வருஷத்தில் அவர் வந்து இறந்து போக, அதுக்கப்புறம் ஜெயிச்சா பெரிய, அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து 89ல் டிஎம்கே வந்து ரூலிங் வந்து சொல்கிறேன். நான் இது வந்து ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இப்போ நான் இந்த இடத்துல நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அனுதாப அலையில் தான் நின்னாங்க. இங்கே வந்து நம்ம அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுதாபத்தில் சேர்ற கூட்டம் கிடையாது. ஐயோ பாவம்னு சொல்லி சேர்ற கூட்டம் கிடையாது. அப்படி சேர்ந்துருந்தாக்கா இந்நேரம் வந்து சீமான் தான் முதலமைச்சர். ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஐயோ அண்ணன் வந்து 200 தொகுதியில் வெடிக்கிறாரு, அதுதான் நெஞ்சா என்னது அது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து அவ்வளோ கூட்டத்தை சேர்க்க முடியாது. சீமான் 1/2 மணி நேரம் பேசினா 5000 பேர் வந்து நிற்கிறான்னு சொன்னால் எப்படி? எந்த வரம்பும் இல்லாமல் தான் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு வலைத்தள சாதி இல்லை வேறு ஏதாவது ஒரு நிற்கிறாங்களா? சீமானுடைய பேச்சில் இருக்கிற நம்பிக்கைக்காக வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ அனுதாபாலையெல்லாம் அங்கே யாரும் வந்து நிற்கலை. அப்போது எனக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா இது வந்து அவங்க இயக்க அரசியல் தாண்டி அதுவும் இந்த கட்சியாக இருந்தால் கூட பார்த்தோன்னா ஒரு இயக்க அரசியல் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேர்தல் வெற்றி அடையலன்னு சொன்னால் இப்போ விஜய் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் ஆகும். காக்கா கூட்டம் மாதிரி அப்படியே பறந்துடும். இது பூந்தி வீசி எறிஞ்சிங்கன்னா அந்த பூந்தி தெரியல உங்களுக்கு, இந்த காராசேவு இதெல்லாம் போட்டு மிக்சர் கடையிலேருந்து வாங்கி மிக்சர் அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே காக்காலாம் வந்து உட்காரும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காக்காலாம் காணாமல் போயிடும். என்னென்னு கேட்டால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீசி எறிஞ்ச மிக்சர் எதுவும் இருக்காது. அப்படி தான் இங்கே அப்படி கிடையாது. கொள்கைக்காக இருக்கிற கூட்டம்ன்றதுனால யார் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இயக்க அரசியல் அது தொடர்ந்து நடக்கும். அதுதான் ஒரு இயக்கம்னா அதுதான். வெற்றி தோல்வியை பார்த்து கலைஞ்சி போகிற கூட்டம் இருக்காது. அது அப்படியே நிற்கும். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் என்னங்க ஒரு எம்எல்ஏ கூட வரலைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் கேட்டால் அது 3% இருக்கும், 5% இருக்கும், இல்லை 8% இருக்கும். கடந்த காலத்தில் சொல்கிறேன், எப்படி 1.5 3 ஆச்சு 3 6 ஆச்சுங்க. ஆனால் இந்த 8% இருக்கணும். இந்த 8% வந்து ஸ்டாக் ஆகி நிற்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்துக்கிறாருங்க, என்ன அவர் கலைஞ்சி போயிடுவார். இப்போ அடுத்த தேர்தலில் மேபி நிச்சயமாக இது நடக்கும். ஒன்று விஜய் வந்து என்ன ஆவான்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க, இதுதான் நடக்கும். நீ வேணால் மறுபடியும் உட்காரலாம் இதே இடத்துல. ஒன்று பிஜேபியில் கொண்டு போய் ஐக்கியமாக்கணும் கட்சியை, இது இல்லை கழிச்சிட்டு போகணும். கழிச்சிட்டுலாம் போக மாட்டானுங்க.
காசு வரும்ல, அது ருசி வேறு பார்த்துட்டீங்க, இது பண ருசி வேறு பார்த்துட்டீங்க. அப்போ மினிமம் அந்த கட்சியை கொண்டு போய் இப்போ டிஎம்டிக்கு எடுத்துங்க, 10 தொகுதி வாங்கிட்டாங்க. அந்த 10 தொகுதி ஜெயிச்சாருன்னா தோத்தா என்ன, 100 கோடி வாங்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நான் கலைச்சிட்டு தான் போக மாட்டேன். அது வேணால் நடக்கும். இந்த சிரஞ்சீவி மாதிரிலாம் கிடையாது. மினிமம் இருந்துட்டு அது ஒரு மூலையில் கிடக்கட்டுங்க. ஏன்னா எப்படி சினிமாவில் மார்க்கெட் கிடையாது, நம்மனா டெய்லியாக மக்கள்கிட்ட போகிறோம். ஆக இதுதான், இது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இது. நாளைய ரிசல்ட்ன்றது வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த ஊடகங்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக வெளியிட்ட ஊடகங்கள், விஜய்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் பாத்ரூம் போனார், கக்கூஸ் போனார்னு பேசிட்டு இருக்கிறதா பாருங்கள். இந்த ஊடகங்கள்லாம் நிச்சயமாக மதிப்பிழக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் அரசியல் வருகையினால் ஏற்படுகிற விளைவுகள் என்னென்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அது காரணம் விஜய் தான். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க கவலை என்னென்னா கேட்டால் விஜயே பிஜேபி வர போகிறாரு, இது விஜய் தோத்தா என்ன, அது ஒன்று நடக்குது. நல்ல விஷயம் நடக்குது தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நடக்குது, நல்ல விஷயம் தான் இருக்குன்னா, இந்த சொம்படிக்கிற ஊடகங்கள் ஒரு 5 ஊடகம் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் இப்படி திரும்பினார், குனிஞ்சார், மல்லாந்து பார்த்தாரு அப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா. இந்த ஊடகங்கள்லாம் மதிப்பிழக்கும். இந்த 2 விஷயம் நடக்கும். நடக்கக்கூடாத விஷயம்னு சொன்னால் நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கும். விஜயோட வருகை நடக்கக்கூடாத விஷயம். இந்த 2 நல்ல விஷயம் நடக்கும்போது நடக்கக்கூடாத விஷயம் கேட்டால் இது நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நான் இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம ஒரு பொய்யான நம்பிக்கை ஊட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது சில பேர் பண்ணுறாங்க, அது நான் அவங்க பக்கம் நான் அது விமர்சனமாக வைக்கிறோம்ல. ஆனால் ஒழிஞ்சிரும் நினைக்க முடியாது. ஏன்னா சீமான் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த நாற்று நடுற வேலை பண்ணல. சீமான் விதைக்கிறது, சீமானுடைய வேர்வத்துடைய அத்தனையும் பார்த்திங்கன்னா காலத்துக்கு நிலச்சி நிற்கும். எப்படி இன்றைக்கி பெரியாருடைய ஆரம்பித்த இயக்கம் பார்த்திங்கன்னா 100 ஆண்டு காலம் நிற்குது, 70 ஆண்டு காலம் கலந்துடுச்சு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அசைக்க முடியல. அதிமுக 2வது இடம் தான் சொல்கிறாங்க. இவ்வளோ காலம் கிடச்சி, எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது. ஆனாலும் அந்த இயக்கத்துக்காக எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாங்க இன்றைக்கும். அப்போ இன்னொரு 20-30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்கன்னா, அப்போ 100 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பெரியார் போட்ட அந்த அந்த விதை நிற்குது இல்லை, ஆலமரமாக நிற்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சீமான் விதைக்கிறதும் அப்படி தான். அவர் திராவிட விதைன்னா இது தமிழ் தேசிய விதை. ஆனால் அவர் எளிதாலாம் பார்த்திங்கன்னா ஏப்ப சேப்பையெல்லாம் நினைக்க முடியாது. வாக்கு சதவீதம் ஏறும் இறங்கும். ஆனால் இயக்கம் பார்த்திங்கன்னா இயக்கத்தை அழிக்கிறதோ ஒழிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது ஒரு நடிகர் ஆரம்பிக்கிற கட்சி கிடையாது. ஆனால் சாதாரண கிடையாது. அது உண்மையிலே பார்த்திங்கன்னா சீமானோட சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு நல்லா அதை உணர்வாங்க. வெளியிலேருந்து பேசக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா, அவன் சொல்லலாம், இதை நோட்டை இதை சொல்லிட்டேன்னு சொல்லலாம், இது சரியில்லை இது சரியில்லை இது. அவனாம் சார்ந்து இருப்பான், வேறு எதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்து இருப்பான். இப்போ இந்த வலதுசாரி சேர்ந்தவங்களும் நீங்கள் எடுத்துங்க. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அண்ணாமலை விட்டானுங்க, நேராக வந்துட்டானுங்க. எங்கே வந்துட்டான்னு கேட்டால் விஜய்கிட்ட வந்துட்டாங்க. நான் பார்க்குறேன் சில பேரை, அது என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும், சொல்லணும்னா சொல்லுவேன், உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். நேற்று வரைக்கும் அண்ணாமலை தூக்கி பிடிச்சானுங்க, அப்படியே எங்கே வந்துட்டானுங்க, விஜய்கிட்ட வந்துட்டானுங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அது திராவிடமாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், இவங்க வளரக்கூடாது. நாம் இங்கே உட்காரணும், ஏதாவது ஒரு முகமூடியில் உட்காரணும். இப்போ விஜய் முகமூடி கிடச்சிருக்கு பிஜேபிக்கு, அது நாளைக்கு நமக்கு தெரியும், கவுண்டிங் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான், என்ன பாசிட்டிவாக நாம் தமிழருக்கு அது தகத்தது நகரலாம் நினைக்கிறீங்க இந்த தேர்தல் சார்? சீமானுடைய இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேணால் நம்ம ஒரு சவால் விட்டு சொல்கிறோம். அது யார் சிஎம் ஆகட்டும், இந்த மீடியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மைக்கை வச்சு நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 மீடியா வந்துருக்கும். அது சிஎம்மாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த விஜய் கூட இருக்கட்டும். விஜயெல்லாம் நேர்காணல் கொடுக்க போகிறதில்ல வச்சுக்க, எந்த காலத்தையும் நடக்க போகிறதில்ல, அது வேஸ்ட்டு. இதே சீமான் பார்த்திங்கன்னா அந்த சீமானுடைய அந்த நேர்காணல் பார்த்திங்கன்னா ஒரு 100 மைக்கு வைப்பான் முன்னாடி. என்னை கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணுவோம். குறிப்பிட்ட சீமான் பார்த்திங்கன்னா நடவடிக்கை மாறணும்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படி மாறணும்னு எனக்கு தெரியாது. சீமான் நடவடிக்கை மாறணும்னா முதல்ல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொண்டாந்து வைக்கிறான்ல, அதை புறந்தள்ளிட்டு ஒரு 10 யூடியூப் சேனலில் ஆதரவு சேனலில் பேசணும். அதுவும் அவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சீமானுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. மாநாட்டை புறக்கணிச்சானுங்க. இப்போது கருத்து கணிப்பை கிட்டத்தட்ட புறக்கணிச்சான். பிற மற்றவைன்னு போடுறான்ல,
புறக்கணி. அப்போது சீமான் வந்து இந்த இந்த பெரிய ஊடகங்கள், தேசிய ஊடகம் சொல்ல பெரிய ஊடகங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை மதிக்காதவனா அவனை வந்து நம்ம இருட்டடி பண்ணோன்ற நான் இது இப்போ உங்களுக்கு நேர்காணல் இல்லை, நீங்கள் இதெல்லாம் மைக்கெல்லாம் எடுங்க, இந்த மைக்கெல்லாம் நீங்கள் எடுங்க, ஒரு 20 யூடியூப் வரட்டும். சாதாரண மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் பார்க்குறான், அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எவனும் பார்க்கல. நீங்கள்லாம் அங்கே பணிகளுக்கு போன அனுப்பிவிட்ருவோம். அனுப்பிவிட்டு இந்த ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் புறக்கணிக்கணும், சீமான் புறக்கணிங்க. எனக்கு அதுதான் இல்லை. ஆனால் இயக்க அரசியல் போட்டு தொடர்ந்து நடக்கும். இங்கே வேட்பாளர்கள் அத்தனை பேரை சாதாரண நான் நேற்று இதெல்லாம் கூட 2-3 பேரை பார்த்தேன். அந்த வேட்பாளர்கள் பேசுனது அந்த ரீலில் வந்தது. இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் வேறு யாரும் முன்னெடுக்கவே முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமான கொந்தளிப்பாக தான் இருந்துச்சு. சில பேச்செல்லாம் நான் பார்த்தேன், ரீலில் வந்தது பார்த்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து இயக்கம் நாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கட்சி மட்டுமே கிடையாது, ஒரு இயக்கம். அது இயங்கும், தொடர்ந்து இயங்கும். அப்போ இன்றைக்கி வந்து திராவிடியன் ஐடியாலஜி இஸ் டெட்டுன்னு சொல்கிறவங்க நாளைக்கு ஏன் தமிழ் தேசியம் இஸ் டெட்டுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நம்ம விருப்பம் என்னன்னா இந்த திராவிட இயக்கம், இந்த திராவிட ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் தமிழ் தேசியத்தை வந்து சேதமாக்கக்கூடாது. ஆனால் ஆக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல கேட்டால் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடம் தான் நம்ம இங்கே இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா நிலைமை, திராவிடம் பேசிக்கிட்டு தமிழ் தேசியத்தை உள்ளடக்கி வச்சுருக்காங்க. தமிழ் தேசியத்தை வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளடக்கி வந்து திராவிடத்தை சேர்த்துக்கலாம், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தமிழ் தேசியத்தை புறக்கணிச்சுட்டு வந்து ஒரு திராவிட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு இருக்குது. அதுதான் வந்து அமைச்சர்கள் லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா அங்கே ரொம்ப ரேராக வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஐடியா. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் திராவிடியன் ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டெட்டுன்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கு ஏன் தமிழ் தேசியத்தை சொல்ல மாட்டீங்க? இல்லை, அப்போ இப்போ வந்திருக்கிறவன் யார்? அவன் தான் சொல்கிறான் திராவிடம் வந்து தேசிய தமிழ் தேசியம் 2 கண்கள் சொன்னால. அப்போ அவனை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. அவனை தூக்கி பிடிக்கிற நோக்கம் என்ன உங்களுக்கு? அவனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தையும் காலி பண்ணுறீங்க. இன்றைக்கி சீமான் நாம் தமிழுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது எதனால சரண் தயங்குறாங்க பேசுகிறதுக்கு. முன்னாடி கமலஹாசனை கொண்டு வந்தீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌதமி மூலமாக கமலஹாசனை கொண்டு வந்தீங்க, திரிஷா மூலமாக விஜயை கொண்டு வரீங்க. இதுதான் உண்மை. கௌதமி மூலமாக கமலஹாசனை கொண்டு வந்தீங்க, திரிஷா மூலமாக விஜயை கொண்டு வரீங்க. இந்த விஜய் போனாலும் இன்னொருத்தனை கொண்டு வருவீங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம், சிவகார்த்திகேயனாக இருக்கலாம், யார் வேணாலும். இதுதான் நடக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கேட்டால் இங்கே எந்த ஐடியாலஜியும் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடாது. இருக்கிற திராவிடியன் ஐடியாலஜிஸ் நாசமாகணும், தமிழ் தேசியமும் நாசமாகணும். அதுதான் இவங்க இந்த ஆரிய கூட்டத்தோட வேலையே. அதுதான் இந்த நாச வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான். இவனால் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. விஜய் வந்து ஒன்றும் கிழிக்க முடியாது அவனால். நீங்கள் வேணால் பாருங்கள், சட்டசபைக்கே போக மாட்டான். நான் இங்கே எழுதி தரேன் உங்களுக்கு. இருக்கிறதுலே ஆப்சண்ட் அதிகமாகுது யாருன்னு கேட்டால் அப்படியே போனாலும் பில்டப் கொட்டுவாங்க, பயங்கரமாக கொட்டுவானுங்க, பில்டப் அடிப்பானுங்க. பாருங்கள், இது கோட்டை வாசலில் கால வைத்தார், இது உள்ளே நுழைந்தவர் நேராக கக்கூஸ் போனாருன்னு வாங்க. இது பாருங்க, வேணா பாருங்க. கோட்டை கொத்தலும் அதிர்ந்தது, விஜய் கால் வைத்தவுடன் நடுங்கியார். இது முதலமைச்சர் பதற்றமானார். இவ்வளோ கேவலத்தை நான் எங்கேயுமே பார்க்கல சரண். ஒருத்தன் போடுறான், சி இந்த மாதிரி கூட நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. ஒருத்தன் போடுறான், என்னன்னா சற்று முன் பத்திரிகையாளர் பார்த்து விஜய் கார் கண்ணாடியை இறக்கினார்ன்றோம். எப்படி கார் கண்ணாடியை இறக்கிறது? பத்திரிகையாளர் பார்த்து இது கார் கண்ணாடியை விஜய் இறக்கினார். என்னடா இது? ஜெயலலிதா காலமே பரவாயில்ல போல இருக்க. இது நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி கேவலத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் நான் பண்ணுறான்னு தெரியுங்களா? எனக்கு வருத்தமே என்ன தெரியுமா சார்? கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க. ஒன்று முதலிடம் திமுகன்றீங்க, 2வது இடம் வந்து அதிமுக, 3வது இடம் வந்து டிவிக்கன்றீங்க, 4வது இடம் பிற மற்றவை. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 4 முனை போட்டி. நீங்கள் அது எத்தனை சீட்டு வந்தாலும் நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும். பிற மற்றவை. இது அது என்னது? பிற மற்றவை. ஏன் என்டிகேன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? அன்ப்ரூவ்டு பார்ட்டி டிவிக்கே ஒரு தேர்தலோடு சந்திக்கவே இல்லை. இப்போ தான் தெரிய போகுது அதோட பலம் என்னன்றது தெரிய போகுது. ஆனால் அவனுக்கு போடுறீங்க. ஏற்கனவே 8% வாங்கின வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா பிற மற்றவை. இப்போ புரியுதுங்களா இவங்க ஊடக உண்மை என்னன்றது? இதுதான் பார்க்கலாம். 4ஆம் தேதி பார்க்கலாம் என்ன நடக்குது. பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி.